உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஜனவரியிலிருந்தே நேரம் சரியில்லை. அது 2026 மே வரல அப்படிதான் இருக்குது. உங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடுற ஸ்டேஜில் இருக்கிறீங்கோ, ஊரை விட்டு ஓடும் ஸ்டேஜில் இருக்கிறீங்கோ. என்னடா இது, காசில் எதையாவது ஒன்று விடணும்னு சொன்னாக்கா வேல்யூபிள் பொருளாக போனோம், எதுவும் வேல்யூபிள் இல்லாதது தானே விடுவாங்க. ஆனால் உங்களுக்கு வேல்யூபிளே போயிடுச்சு. அப்படி இருக்குது சுவாமி. நேரம் என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? பாய் விரித்து உட்காந்துட்டான். உங்கள் பெட்ரூமுக்குள்ளே போய் எங்கே தான் படுப்பேன் நான். இனிமேல் துட்டு கொடுத்தா போகிறேன், இல்லைனா இங்கே தான் இருக்கேன். எங்கிருந்தாவது கடனை ரொட்டேஷன் பண்ணி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கொண்டாந்து குடும்பத்தில் போடுற காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவாவசுவ வருடம் ஆணி மாதம் மாத ராசி பலாபலன்களை மிதுன ராசி அன்பர்களான உங்களுக்கு கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமை 6:43 AM முதல் 16 ஜூலை 2025 புதன்கிழமை 5:30 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மிதுனராசி அன்பர்களே, உங்களை நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். நீங்களும் என்ன அறிவீர்கள். ரைட். என்னங்க பண்ணி தொலைக்கிறது? உங்களுக்கு 2024 ஜனவரியிலிருந்தே நேரம் சரியில்லை. அது 2026 மே வரல அப்படிதான் இருக்குது. 2024 ஜனவரியிலிருந்து 2025 மே 14ஆம் தேதி வரலும் செலவு செலவு செலவு. வரவு 10 செலவு 8 அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 மடங்கு ஜாஸ்தி. 8 10 எங்க 8 எங்க 8 மடங்கு ஜாஸ்தி சாமி. இப்போ அவ்வளோதான். கடந்த 2024 ஜனவரிலேருந்து இவ்வளவு வரவு 10 செலவு 8ன்ற அளவுக்கு 8 மடங்கு அதிகமானதுனால உங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடுற ஸ்டேஜில் இருக்கிறீங்கோ, ஊரை விட்டு ஓடும் ஸ்டேஜில் இருக்கிறீங்கோ. ஆமாம், மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் சுவாமி. அதுதான் மெயின் ப்ரெஷர். எல்லா ப்ரெஷருக்கும் மெயின் காரணமே ஃபினான்ஷியல் தாங்க. அது வந்துடுச்சுனாக்கா பிளட் ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும், அனைத்தும் விடுகிறது. சரியா? இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கே அசிங்கம் இருக்குது, அவமானம் இருக்குது, மானபங்கம் இருக்குது. எப்போ? 15 ஜூன் 2025 16 ஜூன் 2025 திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதியிலிருந்து திங்கக்கிழமைக்குள்ள அசிங்கம் இருக்குது, அவமானம் இருக்குது, மானபங்கம் இருக்குது சுவாமி. யாரால? குடும்பத்தாரால, பெண்ணால, கடனால இருக்கு. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. நெத்தி பொட்டில் அடிச்சா மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோ. இதான் வாக்கு பலம் வேணும் எல்லாத்துக்கும். சும்மா 27 நட்சத்திரம் 9 கிரகம் பண்ணுற ராசியை படித்தா ஜோசியங்க வந்துடுச்சுன்னு அர்த்தமா? ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு ஏன் வச்சான்? யாராவது ஒருத்தன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க முடியும், 100 பேர் வாங்க முடியாது. இப்போ நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேஞ்சில் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான்
என்ன ரேஞ்சில் சொல்கிறேன்? நோபல் பரிசு ரேஞ்சில் சொல்கிறேன். நோபல் பரிசு எல்லாம் வாங்க முடியுமா? இந்தியாவுக்கே ஒரு நோபல் பரிசு தான் கிடைச்சிருக்கு. இது வரலாம் 140 கோடி பேர் இருக்கிறான். சார் சி.வி. ராமன் வாங்கியிருக்காரு. ரைட். அடுத்தது, இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்க அவமான மானபங்கத்தில் ஆரம்பிச்சிருச்சு. லட்சியங்கள் நிறைய இருக்குது, ஆனால் எதுவும் ஈடேற மாட்டேங்குது. தொழிலில் பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதுலேருந்து பணம் வரலை. ஸோ காசிக்கே போகலாம்ப்பா, பாவத்தை தொலைக்கலான்னு அங்கேயே போனாக்கா அங்கே ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு. என்னடா இது, காசில் எதையாவது ஒன்று விடணும்னு சொன்னாக்கா வேல்யூபிள் பொருளாக போனோம். எதுவும் வேல்யூபிள் இல்லாதது தானே விடுவாங்க, ஆனால் உங்களுக்கு வேல்யூபிளே போயிடுச்சு. அப்படி இருக்குது சுவாமி. நேரம் என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? சரி வாங்க, அப்படியே ஆகாயத்தை சுற்றி பார்க்கலாம், ஏதாவது நல்லது இருக்குதான்னு. அப்படி மேலே சுற்றி வரணும் 360 டிகிரி, அப்போ தான் தெரியும். வாங்க சுற்றலாம். ஸோ இது இப்படி இருக்குது ஆரம்பமே. ரைட்டா? இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. முத்தான 4 பலன்கள் கேளுங்க. கடந்த 3 ஏப்ரல் 2025, கடந்த காலம் சொன்னால் தானே சாமி நிகழ்காலத்தில் அது வேலை செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன். 10 வருஷமாக சொல்லுங்கிறேன், உங்களுக்கு தெரியும் தான். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது. ஆமாம், இது சொல்லும்போது நான் இன்னும் பட்டையை தீட்டிக்கிறேன்ல என்ன. அப்போது 3 ஏப்ரல் 2025 டு 6 ஜூன் 2025 இந்த காலகட்டம் கடங்காரன் குடும்பத்திலே உட்காந்துட்டான். எப்படி மண்டி போட்டு உட்காந்துட்டான், பாய் விரித்து உட்காந்துட்டான். உங்கள் பெட்ரூமுக்குள்ளே போய் இங்கே தான் படுப்பேன் நான், இனிமேல் துட்டு கொடுத்தா போகிறேன், இல்லைனா இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டான். 3 ஏப்ரல் 2025 டு 6 ஜூன் 2025 இதுதான் இந்த காலகட்டம். டம் டம் டம், புரியுதா? வலது கண்ணில் நோய், பல்லில் நோய், வாயில் நோய். பிறகு 6 ஜூன் 2025 28 ஜூலை 2025 என் கருணை பாருங்க, 10 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அது காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை, காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை. ஆமாம், டாக்டர்கிட்ட போகிறீங்க, இஎன்டி ப்ராப்ளம். பிறகு 22 ஜூன் 2025 டு 30 ஆகஸ்ட் 2025 பாருங்கள். நீங்கள் கெட்ட நேரத்தில் இருக்கிறனால பாருங்கள், உங்களுக்கு 2 மாதம் ஜாக்பாட் போனஸ் சொல்கிறேன். இந்த காலகட்டம் எங்கிருந்தாவது கடனை ரொட்டேஷன் பண்ணி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கொண்டாந்து குடும்பத்தில் போடுற காலகட்டம். பிறகு 29 ஜூன் 2025 26 ஜூலை 2025 இந்த காலகட்டம் தாங்க. ஆபாடா, கொஞ்சம் சேமிச்சண்டா சாமி. கடந்த நம்மளை போட்டு ஒரு 6 மாதமாக மாட்டின வாட்டிலிருந்து இப்போ தான்ப்பா கொஞ்சம் தெளிவானோம். ஏற்கனவே ஜனவரி 28 மே 31 அப்போ கொஞ்சம் தெளிவானோம். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் தெளிவாக வரும் அப்படின்ற மாதிரி தெளிவாவீங்க. குடும்பத்துக்கு தேவையான அரிசி பருப்பு மிளகா வாங்கி போடும் காலம்தான் 29 ஜூன் 2025 முதல் 26 ஜூலை 2025. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான மிதுனராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கடந்த எதிர்காலம் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள்.
அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மனத்தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.